ஹலோ ஆல். செரிமானத்தை சீராக்கிற ஒரு சிறந்த பழம் பற்றி நீங்க தெரிஞ்சுக்க வேணுமா? செரிமானத்துக்கு மட்டும் இல்ல, அது விட்டமின் சி, விட்டமின் இ, ஃபோலேட், பொட்டாசியம் சத்துக்களோட ஒரு புதையல்னே அந்த பழத்தை சொல்லலாம். பப்பாளி பழம், கொய்யாப்பழம் நம்மளோட குடல் நலத்திற்கு ரொம்ப நல்லதுனாலும் இந்த பழத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அதுதான் கிவி பழம். கிவி பழம் எப்படி செரிமானத்தை சீராக்குதுன்னு நம்ம பார்ப்போம். கிவி பழத்துல கரையும் மற்றும் கரையாத நார்ச்சத்து ரெண்டுமே இருக்கு. இதுதான் இந்த பழத்தோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த நார்ச்சத்து கிவி பழத்துல சராசரியா 3 கிராமுக்கு அதிகமா இருக்கு. இந்த கிவி பழத்துல ஆக்டினிடின் புரதத்தை செரிமானம் செய்யக்கூடிய தனித்துவமான என்சைம் இருக்கு. இந்த என்சைம் தான் நம்ம உணவு செரிமானத்தை சீராக்குது. மூணாவதா, கிவி பழத்தை சாப்பிடும் போது நீர் சத்தும் நார் சத்தும் சேர்ந்து நம்ம குடல்ல செரிமானத்துக்கு ரொம்ப உதவியா இருக்குது. கிவி பழத்தை நான் ஊட்டச்சத்தோட சுரங்கம்னு சொன்னேன் இல்லையா? இப்ப அந்த பழத்துல என்னென்ன சத்துக்கள் எந்த அளவு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 100 கிராம் கிவி பழத்திற்கு நீர் சத்து 83 கிராம் இருக்கு. எனர்ஜி 61 கிலோ கேலரி இருக்கு. நார்ச்சத்து 3 கிராம் இருக்கு. பொட்டாசியம்ங்கிற தாது 312 மில்லிகிராம் இருக்கு. இது நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப அவசியமான தாது. விட்டமின் சி 93 மில்லிகிராம் இருக்கு. விட்டமின் இ 1.46 மில்லிகிராம் இருக்கு. ஃபோலேட் சத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா 25 31 மைக்ரோகிராம்குள்ள இருக்கு. வேற எந்த பழங்கள்லயும் இந்த பழத்துல இருக்கிறது போல விட்டமின் சி, விட்டமின் இ, ஃபோலேட், பொட்டாசியம் எல்லாம் சேர்ந்து அதிக அளவுல இல்ல. இந்த கிவி பழத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்னன்னா, இது மலச்சிக்கலை சரி செய்யுது. ஆரோக்கியமா இருக்கிறவங்களும் சரி, குடல் அலர்ச்சி, குடல் எரிச்சல் இந்த நோய்கள் இருக்கிறவங்களும் கிவி பழத்தை மலச்சிக்கலுக்கு ஒரு இயற்கையான தீர்வாவே தினமும் எடுத்துக்கலாம். தினமும் 2 கிவி பழங்களை எடுத்துக்கிறது கடைகள்ல விற்கிற மருந்துகளை விட மலச்சிக்கலுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு ஆய்வுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிவி பழம் எப்படி மலச்சிக்கலை சரி செய்யுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். கிவி பழத்துல இருக்கிற நார்ச்சத்து ஸ்பாஞ்ச் போன்றது. அதுல இருக்கிற நீரை உறிஞ்சி நல்ல ஸ்வெல் ஆயிக்குது. ஸ்பாஞ்சு தண்ணிய உறிஞ்சினா எப்படி பெருசாகுமோ அதே போல இந்த நார்ச்சத்து தண்ணிய உறிஞ்சி நல்லா பெருசாகி நம்ம குடலுடைய இயக்கத்தை சரி செய்யுது. ரெண்டாவது, நம்ம மலத்தை ரொம்ப மென்மையாக்குது. அதாவது சாஃப்ட் ஸ்டூலா மாத்துது. குடல்ல நீர் சத்தை தக்க வைக்கிறதுனால ஸ்டூல்ஸ் சாஃப்ட் ஆகி சிரமமின்றி மலம் கழிக்க உதவுது. அடுத்தது புரத செரிமானம். ஆக்டினிடின் அப்படிங்கிற ஒரு பிரத்யேக என்சைம் நம்ம சாப்பிடுற கடினமான புரத உணவுகள், அதாவது மாமிசம், பருப்பு இந்த உணவுகளையும் எளிதில செரிக்க வச்சிருது. இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த கிவி பழத்தை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இத பழமாவும் சாப்பிடலாம், இல்ல ஸ்மூத்தியாவும் செஞ்சு சாப்பிடலாம்.